கற்களால் அழகாக கூவம் நதி சாக்கடையானது. வளமான நதிகளை காய்ந்த மண்ணல்லும் இடமாக மாற்றினார்கள். தமிழகத்துள் ஆறுகள் வருவதை தடுத்தால் மட்டுமே அங்கு ஆற்று படுகைகளில் உள்ள மண்ணை அள்ளி கர்நாடகா, ஆந்திரா, கேரளா மாநிலங்களில் கோபுரங்கள் அமைக்க முடியும். ஆற்றை தடுப்பதனால் தமிழனின் விவசாய நிலங்கள் பயனற்று போகும். விவசாயிகளிடம் நிலத்தை இலகுவாக அபகரிக்கலாம். அந்த நிலங்களின் கீழ் இருக்கும் மிக பெருமதியான கனிமங்களை களவாடலாம். இன்று திராவிட கூட்டுக்களவாணிகளின் ஆட்சியில் தமிழகம் பாழாகி பயனற்ற பூமியாக மாற்றமடைந்து வருகின்றது. சீரான நகர கழிவு நீர் வடிகால் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் திறமையற்ற திராவிட அரசுகள் அழகான கூவம் நதியை சென்னையின் எழிலை பாழாக்கி தமிழர்களை சிறுமைப்படுத்தி தமிழின் நீராதாரத்தை நிலத்தை சுரண்டலை சாக்கடையாக்கினார்கள். ஆனாலும் தமிழ் அன்னை பூமி அடிக்கடி வெள்ளப்பெருக்கெடுத்து கூவத்தின் அழுக்கை கழுவி கடலில் கலந்து விட்டாள். தமிழன் இன்னும் விழிக்காது இருந்தால் தமிழகம் பாலைவனமாக மாறுவதை தடுக்க முடியாது. என்ன செய்ய போகிறார்கள் நம் தமிழர்கள்? பணத்துக்காக அன்னை பூமியை அடமானம் வைத்துவிட்டு வடக்கில் எதிரிகளாக வாழப் போகிறார்களா, இல்லை மீட்கப் போகிறார்களா? தமிழ் இளைஞர்களே, சிந்தித்து செயல்பட வேண்டிய தருணம் இது. வாருங்கள், போராடி நம் தமிழ்நாட்டை மீட்போம். இதனை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தமிழில் தெரிந்து கொள்ள யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.